ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசியை தூண்டக்கூடிய முட்டு வலி எல்லாம் குணமாக்கக்கூடிய குணம் படைத்த பிரண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். பிரண்டையை இந்த தோல் ஓரத்தில் இருக்க தோலெல்லாம் முதல்ல கட் பண்ணிக்கணும். சில பேருக்கு இது அலர்ஜியாக இருக்கும். அவங்க க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா சில பேருக்கு அரிப்புத்தன்மை இருக்கும். இதில் இந்த குழம்புக்கு தேவையானது பிரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி ஒரு 2 இன்ச்சு துண்டு, அதுக்கப்புறம் புளி ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துக்கலாம். இது 4 பேருக்கு தேவையான குழம்பு தான் நான் சொல்கிறேன். இந்த 5 பொருளையும், அதாவது இஞ்சி, பிரண்டை, கருவேப்பிலை, தக்காளி, புளி எல்லாத்தையும் நம்ம லேசாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் 3 in 1 சாம்பார் பொடி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10-15 பல், கடுகு, அப்புறம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவை. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் வைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸை வதக்கிக்கலாம். பிரண்டை, இஞ்சி, புளி, தக்காளி, கருவேப்பிலை. செக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வதக்கிறதுக்கு. அதுக்கு தக்காளியும் கருவேப்பிலையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை போட்டு வதக்கியாச்சு, இஞ்சியும் வதக்கியாச்சு. அடுத்தது தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். இதிலே புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு, நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் வெங்காயமும் பூண்டையும் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பிரண்டை இந்த அளவு வதங்கியிருக்கணும், அப்போ தான் அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு வதக்கிக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். தனியாத்தூளும் ஆட் பண்ணிடலாம். இந்த 3 in 1 சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சமாக அந்த புளி தண்ணி கொஞ்சம் இருந்தது எக்ஸ்ட்ரா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். செக்கு எண்ணெய் ஒரு தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு கூட இந்த குழம்பு கெட்டு போகாது. கடுகும் வெந்தயமும் தாளிச்சிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சது இப்படி தான் இருக்கும். எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கழுவி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ மிக்சி ஜாரை கொஞ்சம் கழுவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சிச்சுன்னா இந்த பிரண்டை குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். கொஞ்சம் மிளகா வாசனைலாம் போகிறதுக்கு ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். எல்லாத்துக்குமே சூட் ஆகும். மெயினாக ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாத குழம்பு. எங்காவது ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த குழம்பை செய்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கும் நாளே இந்த குழம்பை மீதி இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் கட்டி கொடுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நல்லா கொதிக்க வச்சாச்சு. இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பிரண்டை மட்டும் இல்லை,
சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே மூலிகை குணம் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.